வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேங்க. இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரியுதுன்றது எனக்கு கடைசியில் நீங்கள் சொல்லணும். ஒற்றை நொடி ஒரு பெரிய பாடம். சென்னையின் மையப்பகுதியில் உள்ள ஒரு சொகுசு குடியிருப்பில் வசித்து வந்தனர் ஆதித்யன் மற்றும் இளம்பிறை. ஆதித்யன் ஒரு பெரிய நிறுவனத்தின் தொழிலதிபர். இளம்பிறை ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். எப்பொழுதும் ஃபைலும் ஃபோன் கால்களுமே அவர்களின் உலகம். அவர்களின் 8 வயது மகன் செழியன் மிகவும் சுட்டி பையன், ஆனால் தன் பெற்றோரின் அன்பிற்காக ஏங்குபவன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடே நிசப்தமாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் ஆதித்யனின் லேப்டாப் கீபோர்டு சத்தமும் இளம்பிறையின் ஃபோன் ரிங்டோனும் கேட்டுக்கொண்டே இருந்தது. செழியன், அப்பா, இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆதித்யன், செழியா, அப்பா இப்போ ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் பிஸ்னஸ் டீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போகலாம். போய் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடு. இளம்பிறை, ஆம் செழியா, அம்மாவுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான கேஸ் இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதடா செல்லம். செழியன் எதுவும் பேசவில்லை. மெதுவாக தனது அறைக்கு சென்று தான் பல நாட்களாக சேர்த்து வைத்திருந்த உண்டியலை எடுத்து வந்தான். செழியனின் கேள்வி. அவன் தன் அப்பாவிடம் சென்று, அப்பா, உங்களோட 1 மணி நேர உழைப்புக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என கேட்டான். ஆதித்யன் வியப்புடன், ஏன் கேட்குற? 1 மணி நேரத்துக்கு எனக்கு 10,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்றார் பெருமையாக. செழியன் தன் உண்டியலை உடைத்து அதில் இருந்த சில்லறைகளையும் சுருங்கிய நோட்டுகளையும் மேஜை மேல் வைத்தான். அப்பா, இதில் சரியா 10,000 ரூபாய் இருக்கு. நான் ஒரு வருஷமா சேர்த்து வச்சது. இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா இன்னைக்கு 1 மணி நேரம் மட்டும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்களா? லேப்டாப் இல்லாம, ஃபோன் இல்லாம. மாறிய வாழ்க்கை. ஆதித்யன் மற்றும் இளம்பிறையின் கண்கள் கலங்கின. தாங்கள் சம்பாதிக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் தன் மகனின் 1 மணி நேர அன்பிற்கு ஈடாகாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆதித்யன் தன் மகனை வாரி அணைத்து கொண்டார். இளம்பிறை தனது போனை சைலண்ட் மோடில் போட்டார். அன்று அவர்கள் பீச்சுக்கு சென்றனர். அலைகளோடு விளையாடும் போது செழியன் முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு எந்த பிசினஸில் டீலிலும் கிடைக்காது. மிக பெரிய வெற்றியாக அவர்களுக்கு தெரிந்தது. பெற்றோர்களே, காலம் ஒருபோதும் திரும்பாது. உங்கள் பிள்ளைகளின் இளமை காலத்தை வேலையில் துளைத்துவிட்டு பின்னாடி தனிமையில் தேடாதீர்கள். என்ன குழந்தைகளே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருக்கிற நீங்களும் அவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பாட்டி, உங்களை நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.